சூட்சுமமான முறையில் பெண்ணொருவரை மிரட்டி கப்பம் பெற்றுக்கொண்ட பணம் பெற்றுக்கொண்ட ஒரு போலீஸ் அதிகாரின்னு சொல்லி தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு மிரட்டி பணம் பெற்றுக்கொண்ட ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுக்கு பின்னால் என்ன நடந்தது, அவர் எப்படி கைது செய்யப்பட்டார் என்றதை இந்த காணொலியில் பார்க்கலாம். இதே நேரம் உண்மையான போலீஸ் அதிகாரிகளினுடைய செயற்பாடு சம்பந்தமாக சட்டமாதிபர் திணைக்களம் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கு. சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்கவுக்கும் இடையில் இன்றைக்கு ஒரு சந்திப்பும் கூட நடத்தப்பட்டிருந்தது. இதிலையும் 3 தீர்மானங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் என்னன்றதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். கொழும்பை சேர்ந்த ஒரு பெண் புகைப்பட கலைஞரை மிரட்டி பணம் பெற்றுக்கொண்ட ஒரு அரசு அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் போலியான ஒரு டிஐஜியா தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார்ன்றதும் முக்கியமானது. புலனாய்வு பிரிவினுடைய பிரதி போலீஸ்மா அதிபர் என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு அந்த பெண்ணை மிரட்டி பணம் பெற்றுக் கொண்டிருக்கிறார். 25,000 ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டதுக்காக அந்த அரசு அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார். வாட்ஸ்அப்பில் சீனியர் டிஐஜி ஒருவருடைய புகைப்படம் இருந்திருக்கு. இந்த புகைப்படம் இருந்த வாட்ஸ்அப் இலக்கத்திலிருந்து இந்த 2ஆம் திகதி கொழும்பை சேர்ந்த ஒரு பெண் புகைப்பட கலைஞருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பப்படுது. உன்னுடைய வேலையை ஒழுங்காக செஞ்சு கொண்டிரு என்ற மாதிரியான ஒரு மெசேஜ் அனுப்பப்படுது. அப்போ அந்த பெண் ப்ரொஃபைல் பிக்சரை செக் பண்ணியிருக்கிறாங்க. அதில் இருந்த நபர் டிஐஜி சீருடை போட்டிருக்கிறார், யூனிஃபார்மோட இருந்திருக்கிறார், போலீஸ் யூனிஃபார்மோட இருந்த நபர். இப்போ பயந்து போய் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. என்னன்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே கொழும்பு சிசிடியால் குற்றத்தடுப்பு பிரிவால் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அந்த வழக்கோடு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு தகவலாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த பெண் அந்த நபரை தொடர்பு கொள்கிறாங்க. அந்த நபர் சொல்கிறார், உனக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட இருக்கு, இதிலிருந்து நீ தப்புறதா இருந்தால் எனக்கு 50,000 ரூபாய் பணத்தை இப்போவே அனுப்பி வச்சா அது இந்த தீர்மானத்தை மாற்ற முடியும், இதிலிருந்து உன்னை காப்பாற்ற முடியும் என்ற மாதிரியான தகவல் சொல்லப்படுது. இவங்களும் அதை நம்பிக்கொண்டு ஏற்கனவே அவங்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, இதிலிருந்து தப்புறதுக்காக பணத்தை தர முடியும், ஆனால் 50,000 ரூபாய் பணம் இப்போ என்னட்ட கிடையாது, 25,000 ரூபாவை கொடுக்க முடியும் என்ற மாதிரியான ஒரு தகவல் சொல்லப்படுது. 25,000 ரூபாய் சொல்லி 2 பேரும் தீர்மானிச்சு கொள்றாங்க. இதுக்கு பிறகு அந்த நபர் வாட்ஸ்அப்பில் ஒரு பேங்க் இலக்கத்தை கொடுக்கிறார். அந்த வங்கி கணக்கு இலக்கத்துக்கு இந்த பெண்ணும் தன்னிட்ட இருந்த 25,000 ரூபாய் பணத்தை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. பிறகு அந்த நபர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இந்த புகைப்பட கலைஞருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தருடைய ஃபோட்டோவை அனுப்பி, அவங்களும் ஒரு பெண், அந்த ஃபோட்டோவை அனுப்பி இவங்களுடைய இலக்கம் ஃபோன் நம்பர் எனக்கு உடனடியாக வேணும்னு சொல்லி அவர் கேட்டிருக்கிறாரு. இதுக்கு பிறகு இவங்களுக்கு சந்தேகம் வருது. சிஐடியில் போய் முறைப்பாடு பதிவு செய்கிறாங்க. சிஐடி நடத்தின விசாரணையில் தான் உண்மை வெளிச்சத்துக்கு வந்திருந்தது. அந்த நபர் ஒரு அரசு அதிகாரி, டிப்போவில் வேலை செய்கிற, மீத்தோட்டமுள்ள டிப்போவில் வேலை செய்கிற அரசு அதிகாரி என்றது சிஐடியால் கண்டுபிடிக்கப்படுது. இன்டர்நெட்டில் இருந்து இல்லாட்டி சோஷியல் மீடியாவில் எடுத்திருக்க முடியும். டிஐஜியினுடைய புலனாய்வு பிரிவை சேர்ந்த டிஐஜியினுடைய ஒரு புகைப்படத்தை எடுத்து தன்னுடைய ப்ரொஃபைல் பிக்சராக பயன்படுத்தி கொண்டு தான் இந்த மிரட்டல் செயற்பாட்டில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் என்றதை குற்றப்புலனாய்வு திணைக்களம் கண்டுபிடிச்சிருந்தது. இவர் தேடி சிஐடி போன சந்தர்ப்பத்தில் மீத்தோட்டமுள்ள டிப்போவில் ஓய்வு அறையில் நித்திர கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்னு சொல்லி போலீஸால் ஒரு தகவல் சொல்லப்பட்டிருந்தது. இதுவும் ஒரு சூட்சுமமான முறையில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிற மோசடின்னு சொல்லி பார்க்க முடியும். முதலாவது விஷயம், சீனியர் டிஐஜியினுடைய புலனாய்வு பிரிவை சேர்ந்த டிஐஜியினுடைய புகைப்படத்தை சோஷியல் மீடியாவிலிருந்து எடுத்து டவுன்லோட் பண்ணி ப்ரொஃபைல் பிக்சராக பயன்படுத்தி இருக்கிறார். அவருடைய சிம் அட்டை அவருடைய பேரில் பதிவு செய்யப்பட்ட சிம் அட்டை கிடையாது, டிப்போவில் வேலை செய்கிற இன்னும் ஒரு சாரதியினுடைய பேரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற சிம் அட்டை. அவர் கொடுத்த பேங்க் இலக்கம் அங்கே வேலை செய்கிற இன்னும் ஒரு ஊழியரினுடைய பேங்க் இலக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி தன்னுடைய தொடர்பு பெயர் எதுவுமே இல்லாமல் சூட்சுமமான முறையில் இந்த மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார். ஆனால் இதோடு சம்பந்தப்பட்ட மற்ற நபர்களுக்கு தங்களுடைய பெயர் விவரம் பயன்படுத்தப்பட்டிருக்கு, இது மோசடிக்காக பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி தெரியாமல் இருந்ததுன்ற தகவலையும் சிஐடி நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தது. அந்த நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு 9ஆம் திகதி வரைக்கும் இப்போ விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இதே மாதிரி வேறு சில நபர்களும் மிரட்டப்பட்டு பணம் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்ற தகவலை ரகசிய போலீஸ் நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தது. விசாரணைகள் முழுமையடையலை என்ற காரணத்துக்காக அந்த நபர் இப்போ விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு மோசடி சம்பவமும் இலங்கையில் நடந்திருக்கு. மீத்தோட்டம் உள்ள பகுதியை சேர்ந்தவர். இப்படி ஒரு மோசடி சம்பவம் நடக்குதுன்னு சொன்னால் இலங்கையினுடைய போலீஸ் மேலே மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையும் ஒரு காரணம். வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு மெசேஜ் அனுப்பப்படுமா இருந்தால் போலீஸ் எப்படி மிரட்டி பணம் பெறாது என்ற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இருக்கும், சந்தேகம் உடனடியாகவே வரும். ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை போலீஸ் எப்படி செயற்படும் என்ற சிந்தனை சாதாரணமாகவே மக்களுடைய மனதில் இருக்குது. அதனால் இதில் ஏமாறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது.
இதே நேரம் உண்மையான போலீஸ் அதிகாரிகள் சம்பந்தமா, இது போலியான போலீஸ் அதிகாரி, உண்மையான போலீஸ் அதிகாரிகள் சம்பந்தமா சட்டமாதிபர் திணைக்களம் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கு. விசாரணைகள் முழுமை பெறாத எந்த ஒரு ஆவணத்தையும் அடிப்படையாக கொண்டு இனி வழக்கு பதிவு செய்யப்படாது என்ற ஒரு தீர்மானத்தை சட்டமாதிபர் திணைக்களம் எடுத்திருக்கு. சட்டமாதிபர் திணைக்களம் பதிவு செய்கிற வழக்குகள் உரிய முறையில் நடத்தப்படுறது இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக நீண்ட காலமாகவே இருந்து வருது. இதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் போலீஸ் அதிகாரிகள் நடத்துகிற விசாரணையும் கூட. போலீஸ் அதிகாரிகள் உரிய முறையில் விசாரணையை நடத்தாம அந்த ஆவணங்களை சமர்ப்பிக்கிறதால வழக்குகளை உரிய முறையில் பதிவு செய்ய முடியாம இருக்கு என்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் சட்டமாதிபர் திணைக்களம் இந்த தீர்மானத்துக்கு வந்திருக்கு. இனி ஆவணங்களை சமர்ப்பிக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த விசாரணை முற்றுமுழுதா முடிவடைஞ்சிருக்கு என்ற ஒரு உறுதிப்படுத்தலையும் போலீஸ் அதிகாரிகள் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படி உறுதிப்படுத்தாத விசாரணை ஆவணங்கள் திரும்பவும் போலீஸ் தலைமையகத்துக்கு சட்டமாதிபர் திணைக்களத்தால் அனுப்பி வைக்கப்படும் என்ற ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு. இலங்கையில் நடத்தப்பட்ட விசாரணைகளை பொறுத்த வரைக்கும் சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய பங்களிப்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் போலீஸ் அதிகாரிகளினுடைய விசாரணையும் மிக முக்கியமானது. என்ன சொன்னா, போலீஸ் அதிகாரிகள் கொடுக்கிற தகவலுக்கு அமையதான் சட்டமாதிபர் திணைக்களம் சில வழக்குகளை பதிவு செய்யும். சட்டமாதிபர் திணைக்களம் போலீஸினுடைய தகவலுக்கு அமையதான் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும். முறையான சாட்சியம், ஒழுங்கான ஆதாரம் இல்லாட்டி நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகள் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. கடந்த காலத்திலேயும் கூட சில விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. மிக முக்கியமான வழக்குகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆட்சி காலத்தில் மட்டும் கிடையாது, மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியானதுக்கு பிறகும் கூட சில விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. வசீம் தாஜுதீன் சம்பவமா இருக்க முடியும், இல்லாட்டி ஊடகவியலாளர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம், கீத்னோயா பிரகித் எக்னலிகோட சம்பவம், இதை பற்றின விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. லசந்த விக்ரமதுங்கவினுடைய படுகொலை சம்பந்தமாகவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த விசாரணைகள் ஏதோ ஒரு கட்டத்தில் தேக்கமடைது, முழுமை பெறாமல் இருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் அரசியல் அழுத்தம் என்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட போலீஸ் அதிகாரிகள் நடத்தின விசாரணைகள், அவங்க பெற்றுக்கொண்ட ஆவணங்கள், சேகரித்த தகவல்கள் உரிய முறையில் சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு கொடுக்கப்படுதா, சட்டமாதிபர் திணைக்களத்தில் இருக்கிற வழக்கு ஆவணங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுதான்ற மிக முக்கியமான ஒரு சந்தேகம் பொதுமக்களுக்கு இருக்கு. இந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துற மாதிரியான ஒரு தகவலை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கூட சில நாட்களுக்கு முதல்ல சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய அதிகாரிகளை சந்திச்ச நேரத்திலையும் சொல்லியிருந்தார். ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டா, விமர்சனமா அனுரகுமார் திசாநாயக்கவால் இந்த கருத்து சொல்லப்பட்டிருந்தது. இப்படியான ஒரு பின்புலத்தில் தான் சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் இடையில் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருந்தது. இந்த பேச்சுவார்த்தையில 3 விஷயங்களை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தி இருக்கிறார். முதலாவது, மக்களுக்கு நீதித்துறை மேல இருக்கிற நம்பிக்கையை இன்னும் கட்டி எழுப்பணும் என்ற ஒரு வலியுறுத்தல் இதில் சொல்லப்பட்டிருந்தது. 2வது, அரசியல் அதிகாரம் பற்றி மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை சீர்குலைக்கிறதுக்கு யாரும் முயற்சி எடுக்கக்கூடாது, இந்த நம்பிக்கை இன்னும் அதிகரிக்கப்படணும் என்று சொல்லியும் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். 3வது, மக்களோட எதிர்பார்ப்புகளை வீழ்ச்சி அடைகிற செய்கிற மாதிரியான செயற்பாட்டில் யாருமே ஈடுபடக்கூடாது என்ற கோரிக்கையும் ஜனாதிபதி வச்சிருக்கிறார். மக்களினுடைய நம்பிக்கையை கட்டியெழுப்புறதுக்கு இந்த அரசாங்கம் தொடர்ச்சியா செயற்படும் என்ற மாதிரியான ஒரு கருத்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவால் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு மேலேயும் கருத்துக்களை சொல்றதை விட செயற்படுத்துறது முக்கியமானது, நடவடிக்கைகள் தீவிரமாக எடுக்கப்பட வேண்டியதும் கட்டாயமானது. என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.